புதுச்சேரியில் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த நண்பரை கொலை செய்து வாய்க்காலில் வீசிய கணவர் உள்ளிட்ட 3 பேர் போலீசார் கைது செய்த சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உழவர்கரை பஜனை மடத்து வீதியை சேர்ந்தவர் சந்துரு. கோழிக்கரை கடையில் வேலை செய்து வந்த இவர் நேற்று முன்தினம் உப்பளம் விளையாட்டு மைதானம் பின்புறம் வாய்க்கால் பாலத்தில் கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் சந்துரு தன்னுடன் வேலை செய்த திப்புராய்பேட்டை வெங்கடேஷ் என்பவரின் மனைவியுடன் தகாத உறவில் ஈடுபட்டார். ஆத்திரமடைந்த வெங்கடேஷ் அவரது நண்பர்களான ராஜேஷ், சரண் ஆகியோருடன் சேர்ந்து சந்துருவை வீட்டிற்கு வரவழைத்து வெட்டி கொலை செய்து வீசியது தெரிய வந்தது. அதன் பேரில் வெங்கடேஷ் உள்ளிட்ட 3வரையும் போலீசார் கைது செய்தனர். அப்போது தப்பியோட முயன்றதில் தவறி விழுந்ததில் வெங்கடேஷ் மற்றும் ராஜேஷுக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் சிகிச்சை அளித்த பின் நேற்று 3வரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இவர்களை ராஜேஷ் மற்றும் சரண் மீது அடித்தடி மற்றும் கத்தியுடன் பொதுமக்களை மிரட்டி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மின்கட்டண உயர்வு குறித்த இணை ஒழுங்குமுறை மின்சார மானியம் அளித்துள்ள அறிக்கை தொடர்பாக பரிசீலனை செய்து வருவதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதியுடன் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் மாதம் யூனிட்டுக்கு 45 பைசா வீதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து புதுச்சேரி அரசு அந்த மின் கட்டண உயர்வை மானியமாக ஏற்றது. இந்த நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு மீண்டும் மின் கட்டணம் யூனிட்டுக்கு 20 பைசா வீதம் உயர்த்தப்பட்டது. ஒரே ஆண்டில் 2 முறை உயர்வுக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனை திரும்ப பெற வலியுறுத்தி வருகின்ற இந்நிலையில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த முறை போல இந்த முறையும் மின் கட்டண உயர்வை அரசே மானியமாக ஏற்கும் என அறிவித்துள்ளார். இதனை கண்டித்தும் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற கோரியும் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் என்று நடைபெற்றது. மிஷன் வீதி ஜென்மாரக்கினி கோயில் அருகே இருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலர் தேவபுரீலன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஊர்வலம் மிஷன் வீதி, அம்பலத்துமடையார் வீதி வழியாக தலைமை செயலகம் நோக்கி வந்தது. அப்போது ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்துள்ளனர். இதையடுத்து அங்கு இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் திறப்பு தீவிர திருத்த பணி இன்று தொடங்கியதை அடுத்து தேர்தல் பணியாளர்கள் வீடுவீடாக சென்று வாக்காளர் திருத்த பணியை மேற்கொண்டுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் தகுதியான வாக்காளர்கள் மட்டுமே இடம்பெறும் பொருட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இன்று முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை சிறப்பு திருத்த பணி நடைபெறுகிறது. அதனையொட்டி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 10,21,000 வாக்காளர்களுக்கு 9,622 ஓட்டுச்சாவடி அலுவலகர்கள், ஓட்டுச்சாவடி முகவர்கள் உதவியுடன் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்கள் வழங்கி தகவல் சேகரித்து வருகின்றன. இந்த தகவலின் அடிப்படையில் வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரித்து வரும் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்பட்டோம். அதில் ஆட்சேபனை மற்றும் உரிமை கோரல் ஜனவரி 8ஆம் தேதி வரை பெறப்படும். இத்தகவல்கள் ஆய்வு செய்து பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட உள்ளது. புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு பணியை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் ஊழல் குறித்த ஆதாரங்களுடன் குடியரசுத் தலைவரிடம் புகார் மனு அளித்துள்ளோம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள இல்லத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு தீவிர வாக்காளர் திருப்பணி தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் அவசரமாக அறிவித்திருப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு இருக்கக்கூடாது என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு உச்சநீதிமன்றம் செல்ல உள்ளனர். புதுச்சேரி மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி சார்பில் நீதிமன்றம் செல்ல உள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட மின்துறையை தனியாருக்கு விற்கும் வேலையை பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு செய்து வருகிறது.
என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தொடர்ந்து தனியார் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறதா? புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட உள்ள மின் கட்டணத்திற்கு மக்கள் பாதிக்காத வகையில் மானியம் கொடுக்கப்படும் என மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறுகிறார். ஆனால் புதுச்சேரி அரசால் அவ்வாறு மானியம் கொடுக்க முடியாதா? மானியம் கொடுக்க புதுச்சேரி அரசிடம் நிதி இல்லை. இது மக்களை ஏமாற்றும் செயல். என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஏழை எளிய நடுத்தர மக்களை ஏமாற்றும் அரசாக உள்ளது என்றும், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தரமற்ற மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாக பாஜகவினர் கூறி வருகின்றனர். தரமற்ற மருந்து விநியோகம் தொடர்பாக சிபிஐ, விஜிலன்ஸ் உள்ளிட்ட எந்தவித விசாரணைக்கும் தயாராக உள்ளேன். என் மீது தவறு இல்லை என்று நான் நிரூபித்தால் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? என் மீது அவதூறு பரப்பும் பாஜக ஊடக பிரிவு மீது வழக்கு தொடர உள்ளேன் என்று கூறிய அவர், ரெஸ்டோபார் அனுமதி வழங்குவதற்கு வாங்கப்பட்ட லஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்ட முதல்வர் ரங்கசாமி ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் திருமண மண்டபம் கட்டி வருகிறார். மேலும் பல சொகுசு கார்களை முதல்வர் வாங்கியுள்ளார். இதுகுறித்து குடியரசுத் தலைவரிடம் புகார் அளித்துள்ளோம். ஊழல் வழக்கை எதிர்கொள்ள முதலமைச்சர் ரங்கசாமி தயாரா என்றார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் மனைவி வசந்தி பெயர்கள் முறைகேடாக பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் குறித்தும் குடியரசுத் தலைவரிடம் புகார் அளித்துள்ளோம் என்றார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் துப்புரவு பணியாளர்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்தா, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் துப்புரவு பணி செய்யும் துப்புரவு பணியாளர்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் நடைபெற்ற விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டார். துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் மின்விரோதம் காரணமாக ஆட்டோக்கு தீ வைத்து கொளுத்திய நபரின் CCTV காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ராஜல் நகரை சேர்ந்தவர் சசிகுமார், ஆட்டோ ஓட்டுநரான இவர் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் நேற்று முன்தினம் ஆட்டோவை வீட்டின் முன்பு நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். நள்ளிரவு 2 மணி அளவில் வீட்டில் வெளியே சத்தம் கேட்கவே சசிகுமார் வெளியே வந்து பார்த்துள்ளார். அப்பொழுது அவரது ஆட்டோ தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. உடனே அவர் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தார். மேலும் தீ மலமளவென பிடித்து ஆட்டோ முழுவதும் எரிந்து சாம்பல் ஆனது. அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்த அதே பகுதியை சேர்ந்த விஜய் என்பவர் முன்விரோதம் காரணமாக ஆட்டோவுக்கு தீ வைத்து கொளுத்தியது தெரிய வந்தது. இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சசிகுமார் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பாதுகாப்பு கருதி பிரதான ஏரியான ஓசுட்டு ஏரியிலிருந்து உபரிநீரை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடுகோணை திறப்பால் அதிலிருந்து வெளியேறிய உபரி நீரானது புதுச்சேரி கைக்கிலப்பட்டு அணைகள் இருந்த நீர்பிடிப்புகள் வழியாக புதுச்சேரியின் பிரதான ஏரியான உசுட்டேரியை வந்தடைந்தது. தற்போது உசுட்டேரி முழு கொள்ளளவையும் எட்டியுள்ளதால் சேதராப்பட்டு, பத்துக்கணா, தொண்டமானத்தம், ராமநாதபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நலன் கருதி உபரிநீரை திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் உசுட்டேரியிலிருந்து உபரிநீரை மலர் தூவி திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். குருநானக் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு நாளை 5ஆம் தேதி இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மக்கள் தொடர்பு அதிகாரி சிவகுமார் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், குருநானக் ஜெயந்தி தினத்தன்று 5ஆம் தேதி மத்திய அரசு விடுமுறை நாளாக உள்ளது. அதையொட்டி நாளை ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே நோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதியுடன் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது.
கடந்த ஜூன் மாதம் யூனிட்டுக்கு 45 பைசா வீதம் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து புதுச்சேரி அரசு அந்த மின் கட்டண உயர்வை மானியமாக ஏற்றது. இந்த நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு மீண்டும் மின் கட்டணம் யூனிட்டுக்கு 20 பைசா வீதம் உயர்த்தப்பட்டது. ஒரே ஆண்டில் 2 முறை உயர்வுக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதனை திரும்ப பெற வலியுறுத்தி வருகின்ற இந்நிலையில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடந்த முறை இந்த முறையும் மின்கட்டண உயர்வை அரசே மானியமாக ஏற்கும் என அறிவித்துள்ளார். இதனை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற கோரியும் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் என்று நடைபெற்றது. மிஷின் வீதி ஜென்மராக்கனி கோயில் அருகே இருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலீம், விடுதலை சிறுத்தைகள் முதன்மை செயலர் தெய்வ பொழிலன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமை தாங்கினர். ஊர்வலம் மிஷின் வீதி அம்பலத்துமடையார் வீதி வழியாக தலைமை செயலகம் நோக்கி வந்தது. அப்போது ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். இதனை அடுத்து அங்கு இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மக்கள் தங்கள் அடையாள ஆவணங்களை கொடுத்து மற்றவர்களுக்கு சிம் கார்டு வாங்கி தருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து புதுவை இணையவழி குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி எஸ் ஏககட்சி வெளியிட்ட செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் பிற ஆவணங்களை நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் முன் பின் தெரியாதவர்களுக்கு பழக்க வழக்கத்தின் மூலமாகவோ வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டு வாங்கி தருவது, பணத்திற்கு ஆசைப்பட்டு விருப்பது மற்றும் பயன்பாட்டிற்கு தருவதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தரும் பட்சத்தில் இணையவழி குற்றவாளிகள் அந்த வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை பயன்படுத்தி இணையவழி குற்றங்களில் ஈடுபட்டால் அதனை வங்கி கொடுத்தவர்கள் தான் இணையவழி குற்றங்களில் முதன்மை குற்றவாளியாக சேர்க்கப்படுவார்கள். யாரேனும் தங்கள் வங்கி கணக்கில் பணத்தை அனுப்பி எடுத்துக் கொடுக்க கூறினாலோ அதை தவிர்க்க வேண்டும். அவர்கள் இணைய குற்றங்களின் மூலம் வரும் பணத்தை உங்கள் வங்கி கணக்கை பயன்படுத்தி பெற்றுக்கொண்டால் உங்களை ஏமாற்றி விடுவர். இணையவழி குற்றவாளிகள் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டு பயன்படுத்தி இணையவழி குற்றங்களில் ஈடுபடும் பட்சத்தில் அதன் உரிமையாளர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகனங்களை தமிழக அரசு பின்பற்றி ஏலப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகரம் மட்டுமின்றி தெற்கு பகுதி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் சோதனையின் பொழுது கொள்ளை, கஞ்சா, வழிப்பறி மற்றும் சாலை விபத்துகள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. இந்த வாகனங்கள் வழக்கு முடியும் வரை காவல் நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. சில வாகனங்கள் நீதிமன்ற உத்தரவின் பெயர்கள் அவற்றின் ஆவணங்களை சமர்ப்பித்த பிறகு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படுவதும் வழக்கம். ஆனால் சில நடைமுறை சிக்கல்கள் மற்றும் உரிய ஆவணங்கள் இல்லாத நிலைகள் தொடர்புடைய வாகனங்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்க முடிவதில்லை. மேலும் சில வாகன உரிமையாளர்களும் வாகனங்களை திரும்ப பெற முயற்சி செய்வதும் இல்லை. அந்த வகைகள் சுமார் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அரியாங்குப்பம் காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. அவற்றின் மதிப்பு பல லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்கள் வழக்கின் போது நீதிமன்ற சொத்தாக மாறிவிடுவதாலும் வழக்கு விசாரணை முடிய குறைந்தபட்சம் 2 முதல் 4 ஆண்டுகள் வரை ஆகிவிடுவதாலும் அந்த வாகனங்கள் மழையில் நனைந்தும் வெயிலில் காய்ந்தும் துருப்பிடித்து உருக்குலைந்து வீணாகும் நிலை ஏற்படுகிறது. இதனால் அவற்றின் மதிப்பு குறைந்த ஏலத்தின் பொழுது அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. மேலும் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாக செடி கொடிகள் வளர்ந்து புதர் மண்டி, பாம்பு, தேல் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் காவல் நிலையத்திற்குள் ஊடுருவதாக அச்சம் ஏற்படுகிறது. எனவே புதுச்சேரிக்கும் அருகே உள்ள தமிழ்நாடு கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் நேற்று முன்தினம் 26 மோட்டார் பைக் மற்றும் ஒரு கார் ஏலம் விடப்பட்டது. இந்த நடைமுறையை பின்பற்றி புதுச்சேரியிலும் வழக்கு விசாரணைகளுக்காக பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை சட்ட விதிமுறைகளுக்குட்பட்ட ஏலம் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது வாகனங்களை உரிமையாளர்கள் மீட்டு செல்லும் வரை அவற்றை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர்.
இளைஞர்களுக்கு வர்த்தகம் கற்பித்து சுயமாக சம்பாதிக்க வைக்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அகில இந்திய வெற்றி குரூப்ஸ் இன் மேலாண் இயக்குனர் அகிலன் வாசுதேவன் தெரிவித்துள்ளார். டெல்லிகுணம் பிரான்ஸ் கூட்டேரிப்பட்டில் உள்ள பிரைவேட் லிமிடெடின் மேலாண் இயக்குனர் அகிலன் வாசுதேவன், மேலாண்மை இயக்குனர் தங்கமணி அகிலன் என்று கிளை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, வாடிக்கையாளர்களுக்கு 36 மாதத்தில் முதலீடு திரும்ப தரும் திட்டம் மற்றும் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம், இளைஞர்களுக்கு வர்த்தகம் குறித்த சுயமாக சம்பாதிக்க வைக்கும் திட்டம், மகளிருக்கு கடன் வழங்குதல், வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துதல், அதிக மரங்களை நடவு செய்த உலக சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த பேட்டியின் பொழுது இயக்குனர் காமராஜ், பொது மேலாளர் சிவராமன், கிளை மேலாளர் ஜெயக்குமார், மேனேஜர் உதவியாளர் நந்திமலை உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி உத்தரவின் பெயரில் ஆயுதப்படை காவலர்கள் பங்கேற்றனர். மத்திய அரசினால் குஜராத் மாநிலத்தில் AKTA திவாஸ் அரசு விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து காவல்படை மற்றும் அனைத்து மாநில காவல்துறை சார்ந்த காவலர்கள் கலந்து கொள்வது வழக்கம். சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் பங்கேற்க புதுச்சேரி காவல்துறை டிஜிபி உத்தரவின் பெயரில் ஆயுதப்படை பிரிவிலிருந்த கோபாலகிருஷ்ணன் யாதவ் மற்றும் நாகேஷ் தல்லாட்டம் ஆகிய 2 காவலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி என்று அழைக்கப்படுகிறது. வேற்றுமையில் ஒற்றுமையை வலிமைப்படுத்த இந்த விழா கொண்டாடப்படுவதாக கூறப்படுகிறது. அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.